வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக மீண்டும் சந்திக்கணும். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துல பிரதமராக ஒரு பெண் இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எதிர்த்தரப்பு தேசிய மக்கள் சார்பாக நிறைய கேள்விகள் எழுப்புகின்றார்கள். அதுல முக்கியமான ஒரு கேள்வியாக அமைந்ததும், புதிதாக இவர்கள் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவார்களாக இருந்தால் அதனுடைய நடைமுறை எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு தேர்தல் மேடைகளையும் எதிர்த்தரப்பு சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்விக்கு பதிலாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு தங்களால் ஆட்சி அமைக்க போகிற அரசாங்கத்துல 47 கீழ் 3 சரத்தின் பிரகாரம் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் அன்றகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு கொழும்பு மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளுடைய அடிப்படையில் அடுத்த பட்டியலுடைய அடுத்த இடத்துல இருக்கின்ற லக்மன் நிபுணர் ஆராய்ச்சி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவார் அனுரா அவருடைய இடத்துக்காக. அதற்கு பிற்பாடு தேசிய மக்கள் சக்தியில 4 பேர் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும். அதே நேரத்தில் புதிதாக உருவாக போகின்ற தங்களுடைய அரசாங்கத்தில் பிரதமராக ஆணோ அல்லது பெண்ணோ கண்டிப்பாக இடம் பிடிப்பார்கள் அப்படின்ற விடயத்தையும் மினுவாங்குடையில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் வருகின்ற சனிக்கிழமை தேர்தல் இடம்பெறப் போகிறது. இந்த சூழ்நிலையில அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய கரங்கள் ஓங்க ஆரம்பித்திருப்பதாக சில தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில எதிர்வருகின்ற 21ஆம் தேதி இடம்பெறப் போகிற இந்த ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து இப்போது வரைக்கும் பிரச்சார பணிகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி 4 நாட்களை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்க மிக முக்கியமான திட்டங்கள் தீட்டி பிரச்சார பணிகளை ஒரு பக்கமாக முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற நேரம், அடுத்த பக்கமாக சஜித் பிரேமதாச சார்பாக அவருடைய மனைவியும் பிரச்சார பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய முஸ்லிம் அமைச்சர்கள் சஜித் பிரேமதாசை இந்த முறை தோல்வியை சந்திப்பார் என்று பொய்யான போலியான சில பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சஜித் பிரேமதாச தரப்பினால் குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில ஜனாதிபதி தேர்தலில் இந்த முறை மும்முனை போட்டி என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக கண்டிப்பாக வாக்குகள் எல்லா பக்கங்களும் சிதறடிக்கப்பட போகிறது. இந்த சூழ்நிலை என்பது வடக்கு கிழக்கு மக்களுடைய பக்கம் முக்கியமான வேட்பாளர்கள் திரும்புவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இப்போது இடம்பெறுகின்ற பிரச்சாரங்களை பொறுத்தவரையில் கூடுதலாக வடக்கு கிழக்கு மக்களை குறிவைத்து பிரச்சாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் முக்கிய வேட்பாளர்கள் 4 பேரும் வடக்கு கிழக்கு இருக்கின்ற 2 லட்சம் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக தங்களுடைய வாக்கு சேகரிப்பதற்கான பணிகளை தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. ஆனால் இதுவரைக்கும் நடந்திருக்கின்ற தபால் மூலமான வாக்கெடுப்பின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதாகவும் சில தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கிறது. அதிகளவான அரசு ஊழியர்கள் இந்த முறை தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும் அதிகளவான வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகும். இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில மொத்தமாக 38 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதுல 25 வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது. இந்த பாதுகாப்பு பணிகள் எப்படி இடம்பெற போது அதற்கு முன்பாக அந்த மிகுதியாக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் 9 வேட்பாளர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை இதுவரைக்கும் கோரவில்லை. 4 வேட்பாளர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்த பக்கமாக இந்த பாதுகாப்பு எப்படி வழங்கப்படும் என்றால் பிரதி பொலிஸ்மா அதிபரினுடைய கீழ் இயங்குகின்ற 24 மணித்தியால விசேட சேவை அலுவலகத்துல சில நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டு அறிக்கை ஒன்று பெற்றுக் கொள்ளப்படும். அந்த அறிக்கையினுடைய பிரகாரம் போலீசார் இல்லாவிட்டால் மேலதிகமாக முப்படையினர், அதே போல போலீஸ் விசேட அதிரடி படையினர்கள் அவர்கள் இல்லாட்டி சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை பயன்படுத்தி பாதுகாப்பு கடமைகளுக்காக பயன்படுத்துவார்கள். அதே நேரத்திலும் இந்த வேட்பாளர்களுடைய இறுதி பிரச்சார மேடைகள் இருக்கல்லவா, அந்த பிரச்சார மேடைகளுக்கு 48 மணித்தியாலங்களுக்கு பாதுகாப்பு என்பது வழங்கப்படும். அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய உளவுத்துறை மூலமாக சில அறிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். பாதுகாப்பு சார்ந்திருக்கின்ற விடயங்கள் அறிக்கைகளாக பெற்றுக்கொள்ளப்பட்டு அந்த கூட்டத்துக்குடைய சில மணித்தியாலங்களுக்கு முன்பாக பாதுகாப்பு வழங்கப்படும். அதற்கு பிற்பாடு அந்த வேட்பாளர் கூட்டம் நிறைவடைந்து சென்றதற்கு பிற்பாடும் சில அறிக்கைகள் என்பது பெற்றுக்கொள்ளப்படும். ஆக மொத்தத்தில் அந்த 25 பேருக்கும் விசேட பாதுகாப்பு என்பது வழங்கப்பட போகிறது. ஆனால் இதுக்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 38 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் 15 வேட்பாளர்கள் மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக வெளிப்படையாக மக்களுக்கு தாங்கள் பிரச்சார மேடைகளில் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருப்பதாக வெளிப்படையாக அறிவித்தது என்னவோ 15 வேட்பாளர்கள் மட்டும்தான். அந்த விஷயத்தையும் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம்.
ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அன்றகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்து ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். அவர் மேலும் கூறிய விடயங்களை அவதானிக்கின்ற நேரம் அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூட்டணியிடம் நீங்க நாட்டை ஒப்படைக்க போகின்றீர்களா, இல்லாட்டி நாட்டை கட்டியெழுப்புகின்ற, நாட்டினுடைய அபிவிருத்திக்காக உழைக்கின்ற, நாட்டின் வெற்றி பெற செய்கின்ற ஒரு பொதுமக்களுடைய யுகத்துக்கு நீங்க வாக்களிக்க போகின்றீர்களா என்பது மக்களுடைய கைகளில் இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஒரு விடயத்தையும் சொல்லி காட்டியிருக்கிறார். ரணில் மற்றும் அன்ரவுக்கு இடையில இன்றைய தினம் ஒரு முக்கியமான டீல் ஒன்று பேசப்பட்டிருக்கிறது, பெரிய டீல். அதுவும் சஜித் பிரேமதாசவை எப்படி தோற்கடிக்கலாம் என்பது பற்றி இருக்கக்கூடிய டீல் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னிடம் அதை பலிக்காது என்பது போல சொல்லியிருக்கிறார். முக்கியமாக தனக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கின்ற டீல் இது எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கிறது. ஒரு சுபீட்சமான நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது தனக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டீல் அப்படின்னு சொல்லி சஜித் பிரேமதாஸ் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது சொல்லி இருக்கிறார். இலங்கையில் இடம்பெற போகின்ற இந்த தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாதவர்கள் அஞ்சல் அலுவலகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 98% வாக்காளர்கள் அட்டை என்பது இப்போது வரைக்கும் கொடுப்பட்டிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வீடு வீடாக சென்று வாக்காளர் அட்டை என்பது மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெறாதவர்கள் 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை தேர்தல் இடம்பெறுகின்ற அந்த குறித்த காலப்பகுதி வரைக்கும் அஞ்சல் அலுவலகத்தில் சென்று உங்களுடைய வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இதுவரைக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்கப்படாதவர்கள் அஞ்சல் அலுவலகம் ஊடாக தங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக குறைக்கப்படுவதோடு அதிக வரி விதிப்பு என்பது நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது இனி வருகின்ற காலப்பகுதியில். அது எப்படி இடம்பெற போகுது என்றால், வாகன இறக்குமதியை படிப்படியாக தடை ஒன்று இருக்கிறது இலங்கையில. அந்த தடை என்பது படிப்படியாக குறைக்கப்படும். அதற்கு பதிலாக இறக்குமதிக்காக அறவிடப்படுகின்ற வாகன இறக்குமதிக்காக அறவிடப்படுகின்ற சுங்க கட்டணத்தை அதிகரிக்க போகிறார்கள். 2025ஆம் ஆண்டு இந்த நடைமுறை என்பது முன்னெடுக்கப்பட போவதாக பம்மலப்பட்டியில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை அலி சப்ரி அவர்கள், வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அந்நிய செலாவணியினுடைய கையிருப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு நோக்காக கொண்டுதான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இலங்கையை பொறுத்தவரையில 1,50,000 தொடக்கம் 5 லட்சம் வரையிலான வருமானங்கள் சம்பளம் பெறக்கூடியவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற வட்டி வீதம் என்பது, வரி வீதம் என்பது 15 முதல் 23% குறைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்திடம் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த விடயத்துக்கு சர்வதேச நாணய நிதியம் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவர்களுக்கான வரி என்பது குறைக்கப்பட போவது, வருமான வரி என்பது குறைக்கப்பட போவதாகவும் அலி சப்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். பிரித்தானியாவில் கல்வி கற்பதற்காக செல்கின்ற சர்வதேச மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் இருக்க வேண்டிய தொகை தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக உயர்கல்விக்காக நீங்க பிரித்தானியாவுக்கு செல்கின்றீர்களாக இருந்தால் உங்களுடைய கல்வி படிப்பை தொடர்வதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவான நிதி உங்களுடைய வங்கி கணக்குல சேமிக்கப்பட்டிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு இருக்கணும். அந்த நடைமுறை அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த தொகை தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்படுகிறது. வருகின்ற ஜனவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரப்போகின்றது. அதுவும் லண்டனுக்குள்ள நீங்க கல்வி பயில போகிறீர்கள், நகர்பகுதிக்குள்ள நீங்க கல்வி செயற்பாடுகளுக்கு போவீர்களாக இருந்தால் சர்வதேச மாணவர்களுடைய வங்கி கணக்குல 1483 பவுண்ட் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதை விட்டு நகர்ப்புறத்தை விட்டு நீங்க வேறு இடங்கள் வெளியில சென்று படிக்க போகிறீர்களாக இருந்தால் உங்களுடைய வங்கி கணக்குல 1136 பவுண்ட் என்பது வங்கி கணக்குல இருக்க வேண்டும் என்ற விடயம் இந்த அதிகரிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே இருக்கின்ற விடயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் என்ற, ஏற்கனவே லண்டன்ல நீங்க லண்டன் பகுதிக்குள்ள நகர்பகுதிக்குள்ள கல்வி பயில போகின்றீர்களாக இருந்தால் 1334 பவுண்டுகளாக மட்டும் இருந்தது, இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெளிநகரங்களுக்கு நீங்க போவீங்களா இருந்தால் 1023 பவுண்டுகளாக இருந்தது, தற்போது ஒரு பெரிய அதிகரிப்பை சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே இது சர்வதேச மாணவர்களுக்கு ஆரம்பத்திலேயே சில அதிகரிப்புகள், கல்வி கட்டணங்கள் அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில வங்கி சார்ந்திருக்கின்ற கட்டணங்களும் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் சர்வதேச
நாடுகள்ல இருந்தும் அவர்களுடைய நாட்டுக்கு வருகின்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள் பயன்படுத்துகின்ற சில யுத்திகளாகவும் இதை பார்க்க முடியும். இந்த வருடத்துல தற்காலிகமான ஒரு நிலா பூமியை சுற்றி வரப்போவதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். அஸ்ட்ராய்ட் 2024 PT5 என்று அழைக்கப்படுகின்ற சிறிய கோள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோள் என்பது பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பூமியை சுற்றி வரப்போகிறது. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இது பூமிக்கு நெருக்கமாக பூமியை சுற்றி வருகின்ற ஒரு நிலாவாக இந்த கோள் இருக்க போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பொறுத்தவரையில் இந்த சிறுகோள் 10 மீட்டர்கள் மட்டுமே இதனுடைய அளவு இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. இந்த சிறிய கோளை பொறுத்தவரையிலும் பூமியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல பூமியினுடைய புவியீர்ப்பை பயன்படுத்தினால் இது சுற்றி வரும். ஆனால் இதனுடைய சுழற்சி முடிவடைவதற்கு முன்பாகவே பூமிக்கும் அதற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை என்பது குறைக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு அது சூரியனை சுற்றி வர ஆரம்பிக்கும் என்றும் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கோள் மிகவும் சிறிய அளவான ஒரு கோளாக இருப்பதனால் இதனை வெற்று கண்களால் எங்களால் அவதானிக்க முடியாது என்ற விடயத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதே மாதிரியான சம்பவம் என்பது 2022ஆம் ஆண்டை பொறுத்தவரையில உலகத்துல நிகழ்ந்திருக்கின்றது. NX-1 என்று அழைக்கப்படுகின்ற சிறிய கோள் ஆரம்பத்துல பூமியை 2022ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு சுற்றி வந்திருந்தது. இதே சம்பவமாக அது பார்க்கப்படுகிறது.